அதாவது நம்ம எங்கே போனாலும் பிழைக்கிறது தான் போகிறோம். ஆனால் வடக்கனுக்கு நம்ம ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ரயில் படம் சூப்பராக இருந்ததுங்கண்ணா. ரயில் படம் வந்து ரொம்ப ஒரு ஆர்ட்ஃபுல் மாதிரி இருக்குது. இங்கே வடக்கே இருந்தால் கூட நம்மளுடைய பழப்பை அவங்க கெடுக்கலை. நாம் வந்து நம்மளுடைய வேலையை விட்டுட்டு இருக்கோமே தவிர, நம்மளுடைய வேலையை அவங்களுக்கு விட்டு கொடுக்குறோமே தவிர, நாம் வந்து சோம்பேறியாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இங்கே பிழைக்கிறாங்க. நாம் இப்போ துபாய்க்கு போனாலும் நம்மளும் அதே கதி தான். அதனால் எங்கே போனாலும் பிழைக்கிறதுக்கு போகிறோம். அப்படினால பிழைக்கிற இடத்துல நம்ம நேர்மையாக இருக்கணும், குடும்பத்தோடு அனுசரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. நல்லா இருக்குது படம். அதை எப்படி வேணால் கொண்டு போயிருக்கலாம். அதாவது அவன் வந்து நம்ம வேலையை பறிக்கிறான் அப்படின்ற மாதிரியே காமிச்சிருக்கலாம், இல்லை பொழப்புக்காக வரவன் பாவம் அப்படின்னும் காமிச்சிருக்கலாம். பட் அது ஒரு கொஸ்டின் மார்க் கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பர்சனலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இது முடிகிற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரயில் படம்னு எதுவும் டைட்டில் வச்சுருக்கேன், ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்டோ இல்லை அந்த மூமெண்ட் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து கண்ணோட்டதே வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போ அன்எம்ப்ளாய்ஸ் நம்ம ஓடிட்டு இருக்கோம்ல, நம்ம குடிமக்கள்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் அதை வந்து நல்ல தத்துரூபமாக காமிச்சிருந்தாங்க. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், அவன் வந்து நீங்கள் பிழைக்க வந்துட்டு எப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம பார்க்குறோம்ல, என்னோட வேலை போயிடுச்சு, அவன் வந்து 200 ரூபாய்க்கு சம்பாதிக்க அந்த லக்கல்ஸ் கூட பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ வடக்கன்லாம் அவங்க வந்து பொழப்பு தேடி நம்ம ஊருக்கு வராங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேலை பாதிக்குதுங்கிறது தான் அந்த படத்தோட பேஸ் கான்செப்ட்டு. இயல்பாக இருக்குது. ரொம்ப எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். அந்த குடிகாரனாகிறது கடைசியாக திரும்புகிற படம். அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கு அந்த பொண்ணு. வேலை கிடைக்கும், நாமளும் அது போல் இருக்கணும், முயற்சி செய்யாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள வந்து திட்டிட்டு நம்ம பழப்ப கிடைக்கிறான்னு அவன் மேலே திட்டக்கூடாது, நாமளும் பிழைக்கணும். நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இருக்குது. ரொம்ப எமோஷனாக இருக்குது. ஒரு புருஷன் பொண்டாட்டி இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு வடக்கம் வரான் அப்படின்ற மாதிரி காமிச்சது சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அங்கேயே நமக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அயோத்தி கதை வந்து உள்ளே இறங்கிடுச்சு ஃபுல்லாகவே. ஒரு டெத்து, அந்த பாடி அதை அடக்கம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே போயிட்டு, இந்த அயோத்தி படத்தெல்லாம் ஒரு ஃபேமிலி இங்கே வரும் கும்பிட்றதுக்கு. அந்த ஃபேமிலியில் அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா கடுக்கடுன்னு பேசுவார். அவரை பார்த்தா நமக்கே எரிச்சல் வரும். அந்தளவுக்கு நம்மளை ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என்னடா இந்த இப்படி இருக்கானேன்ட்டு நம்மளே தோண வைக்கும் இல்லையா. பட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பானிபூரி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த சீனு. ஒரு டீ கடையில் வந்து பானிபூரி தான் இருக்கும். என்னடா இது பஜ்ஜி போண்டா எதுவுமே இல்லை அப்படின்னு நோ, சுற்றி வடநாட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்க இதை தானே விரும்புகிறாங்க, அதெல்லாம் போட்டால் ஓட மாட்டேங்குதுண்ணா அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நல்ல கான்செப்டாக கொண்டு போகிறாங்க. வடக்கன்ஸ் வச்சு நல்லா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. இப்போ நம்ம வடக்கன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்கிறத தாண்டி நம்ம மக்கள் தான் எல்லாருமே அந்த மாதிரி நம்ம ஒரு இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக நல்ல படம் எடுத்துருந்துருக்காங்க ப்ரோ. இது வந்து இப்போ அவன் போய் தப்பு பண்ணுறான்னு அவன்கிட்ட வந்து அந்த தப்பு சொன்னால் அவன் கண்டிப்பாக அவன் திருந்தவே மாட்டான். என்னடா பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம என்ன மாதிரி நிலைமையில் இருக்கோம், நம்ம என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங் வைஸ் நல்லா எடுத்துருக்காங்களே தவிர இல்லை, அவங்க நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போ நீ வந்து வடக்கன்லேருந்து வடநாட்டிலேருந்து இங்கே சென்னைக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளே வந்து எத்தனை பேர் வந்து உண்மையிலே சென்னைவாசி. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வேறு ஊரில் இருந்து நம்மளும் பொழப்பு தேடி தான் வந்து சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னை மாத்திரம் இல்லை, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்க வந்து துபாய்க்கு போகிறாங்க, யூஎஸ்க்கு போகிறாங்க, வெவ்வேறு நாட்டுக்கு வந்து பொழப்பு தேடி போகிறாங்க. ஸோ அங்கே வந்து உன்னை இப்படி கேவலப்படுத்தி பார்த்தா உனக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள், சமமாக பாருங்கள், வடக்கன்னு கேவலமாக பார்க்காதீங்க, அதுதான் படம் சொல்லியிருக்காங்க. இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்விஸ்டோட முடிப்பாங்க. ஒரு போலீஸ் திடீர்னு வீட்டுக்குள்ளே வரும். எதுக்கு வீட்டுக்குள்ளே வருது, இவன் ஆல்ரெடி பேசி வச்சிருப்பான் வடக்கனை போட்டு தள்ளலான்னு. திடீர்னு போலீஸ் உள்ளே வரும், எதுக்காக வருதுன்னு தெரியாமல் ட்விஸ்டோட முடிப்பாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த இடைவெளின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க, அது வேறு லெவலில் இருந்தது. அந்த லாஸ்ட் சீன் தான் பயங்கரமாக சென்டிமெண்ட்டாகவும் வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. இவ்வளோ லாஸ்ட் சீன் தான். ஏன்னா லாஸ்ட் சீன்ஸ் வந்து நம்மளோட ஃபேமிலிலாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா கண்ணோட்டமாக காமிச்சிருந்துருக்கு. நல்லா இருக்கும். ஃபேமிலியோட நல்லா பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. இதுக்கு வந்து 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. வேறு லெவலில் இருக்கும்.